14 மற்றும் 15 ஆகிய ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய நாட்களிலே நாங்கள் நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கடந்த ரமலானில் எனக்கு சில நோன்புகள் விடுபட்டு விடும். அந்த கலா நோன்பை நோட்பதற்கான இறுதி சந்தர்ப்பமாக இந்த ஷஅபானிலே நான் அமைத்துக் கொண்டு இந்த கலா நோன்புகளை நோற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தகுந்த காரணத்தோடு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கடந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த நோன்புகளை விட்டிருந்தால் கடைசி மாதம் எங்களிடத்தில் இருக்கிற இந்த மாதத்தில் அதனை கலா செய்து கொள்வதற்கான ஒரு இறுதி சந்தர்ப்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உள பரிசுத்தத்தோடு, உள பக்குவத்தோடு, உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ரமலானை அடைந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி மாதமாக இந்த ஷஅபானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சந்தர்ப்பங்கள் அமைவதெல்லாம் அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் தருகின்ற பாக்கியங்கள், சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி எல்லாம் வல்ல இறைவனுடைய நெருக்கத்தையும் அருள்பாக்கியத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக.